வணக்கம். நான் உங்கள் சிவா. ஸோ கேடிஎஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பருவதமலை ட்ரிப்புக்கு போயிருக்கோம்ல. ஸோ அதில் வந்து ஆடியோ எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து பெங்களூர்லேருந்து பருவதமலைக்கு போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே கரெக்ட் ஆகிடுச்சு ஆடியோ. ஸோ என்ன பண்ணுறதுல ஸோ அதனால தான் வந்து மலை மேலே ஏறத மட்டும் ஒரு 8 மினிட்ஸ் பக்கம் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அப்புறமேட்டு வீட்டு வரத்துக்கெல்லாம் லாகெலாம் இருக்கும். ஸோ சம்பவம் பெருசாக நடந்துச்சுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நான் வேறு வாரம் ஃபுல்லாக வச்சு ஓட்டலாம், எபிசோட் 1 எபிசோட் 2 போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரே எபிசோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகேங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பருவதமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுங்க. ஸோ இப்போ தான் வந்து கீழேருந்து மேலே நடந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ இன்னும் மழை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? எங்கள் ஏரியா ஒரே நிமிஷம். சரிதா, மழை அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லைங்க. ஸோ தூங்காமல் தான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோ பெரிய மலை எப்படி ஏற போகிறோன்னு நம்மளுக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது மலை. நினச்சாவே தலை சுற்றுதுங்க, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, அசால்ட்டாக ஏறிடலான்னு ஒரு நம்பிக்கையில் போயிட்டு இருக்கேன். ஸோ மலை ஏற ஏற கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுங்கப்பா. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணுறேங்க. அது பேர் என்னடா, பருவதமலைக்கு யாராச்சும் வரீங்கன்னா செருப்பு எங்கேயாச்சும் விடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த புதருக்குள்ளே எங்கேயாச்சும் விட்டுட்டு வாங்க. ஸோ நாங்கள் விட்ற மாதிரி நீங்களும் விட்டுட்டு ஜாலியாக போங்க, காசு கொடுக்காம. ஸோ நிறைய பேர் காசு பிடுங்குறதுலேயே இருக்காங்க. ஸோ அதனால் எந்த இடத்துல ஈஸியாக பண்ண முடியும் அந்த இடத்துல பண்ணிக்கங்க. கேடிஎஃப் ஒரு வழியாக வந்து நம்ம மெட்லி ஏற வழி வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து தான் மெட்லி வழியெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வரைக்கும் போகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஒரு வழியாக படிக்கட்டு ஏறிட்டு இருக்குங்க மொல்லமாக. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ படிக்கட்டாக இருக்குது? 1500. ஸோ கிட்டத்தட்ட 1500 படிக்கட்டு இருக்குங்க. ஸோ 1500 படிக்கட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னடா வரும், பாறைங்க வருமா? அதுக்கப்புறம் பாறைங்க வருங்க. அதுக்கு மேலே தான் கோயில் இருக்குது, மலைக்கு மேலே. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு சுத்தமாக தெரியல. சரிங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணுறேன். என்னடா, நானே எங்கள் ராஜேந்திரன் பக்கத்தில் ஆராமமாக உக்காந்துட்டு இருக்கேன். ஹாய் ராஜேந்திரன், திரும்பி பாடுறா. திரும்பி பார்க்க மாட்டேன்டா. திரும்பி பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாமே ஒரு யூடியூபராக இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு யூடியூபர், இவர் ஒரு யூடியூபர், இவர் ஒரு சின்ன யூடியூபர். பருவதமலைக்கு வந்தோம், பார்த்தா இது என்ன கோயில்னே தெரில. ஸோ தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்க ஏதோ ஒரு சாமி மாதிரி தெரியுது. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கேடிஎஃப் ஸோ ஒரு வழியாக பாதி மலை பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டஃப்னு சொல்லிட முடியாது. நான் நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு வந்தேன். அதுக்கு பத்தாததுக்கு ஸோ ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு வந்தேன்ல, அதனால ஃபுல்லாக வேர்வை கொட்டிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல. ஸோ அதனால் மொத்த வேர்வையும் இப்போ கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் இனிமேல் நான் ஸ்டாப்பாக யாருன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. கேடிஎஃப் பாதி வழியாக வந்துட்டான்லடா, பாதி வழியாக வந்துட்டான். ஒரு வழியாக வந்துட்டோம். இன்னும் கம்பி வந்தோன்னா கடப்பாறை பாறை தான். ஸோ இப்போ வந்து பாதி வழி வந்துட்டோங்க. ஸோ இன்னும் அந்த கடப்பாறை பாதை சம்திங் எதுவும் சொல்கிறான். ஸோ அது வந்தோடனே மேலே ஏறி அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ வந்து கடப்பாறை பாதி தான் ஏற வேண்டியது. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மேடாக இருக்குது. ஸோ இது ஒன்று ஏறணும். எப்படி ஏற போகிறோன்னு தெரில. பருவதமலைக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். பருவதமலைக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். கேடிஎஃப் ஒரு வழியாக வந்து கடப்பாறை பாதைக்கு மேலே போக போகிறோங்க. ஸோ தெரியுதா? ஸோ மலை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, நேராக இருக்குது, செங்குத்தாக இருக்குது. ஸோ எப்படி ஏற போகிறோன்னு தெரியலங்க. ஸோ மேலே ஏறத்துக்கு புதுசாக லாக் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கேடிஎஃப் ஒரு வழியாக வந்து மேலே ஏற போகிறாங்க. ஸோ கடப்பாறை பாதை எப்படி இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ
ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கே கொஞ்சம் பயமாக தாண்டா இருக்குது. இதில் விஸ்வநாதனுக்கெல்லாம் பயமே இல்லைன்னு சொன்னால் நம்பக்கூடாதுடா. ஓ மை காட். இங்கேயே எனக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சிக்குது. இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும். இல்லை வேற இந்த குரங்கு தொல்லை வேற தாங்க முடிய மாட்டேங்குது. வாங்கெல்லாம் ஏற பழக வேண்டிதான். ஏறா சீக்கிரம் ஏறா. அங்கே பாரு குரங்க பாரு. ஐயோ என் கை வர மறைச்சிச்சு. ஏறாண்டா சீக்கிரம். நான் முழுசாக லாக் எடுத்து முடிச்சிடலான்னு பார்க்குறேன். பருவதமலைக்கு வரீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். மூச்சு தான் அடிக்குது. லைட்டாக எனக்கு கால் நடுங்குது. ஏய் போடா பின்னாடி. இவன் ஒருத்தங்க பின்னாடி பாடுறான் முன்னாடி பாடுறான்னு. நான் இங்கே நின்று டான்ஸே ஆடுவேன். உனக்கு என்னப்பா, நான் விளாக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஐயோ, ஒரு கையில் விளாகு ஒரு கையில் ஃபோன், ரிஸ்க் எடுத்து விளாக் எடுக்கிறேன். ஏறா ஏறா குண்டு தாய்வலி, ஏறா சீக்கிரம். பட் அந்த அளவுக்கு பயமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பார்த்தா தான் தெரியுது பயம் என்னன்னு. இந்த ஒரு ரீல்ஸில் கூட வரும் பாருங்க. ஐயோ டிவிக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா பயமாகுதுரா. ஏறா சீக்கிரம். ஒரு கையில் ஃபோன் ஒரு கையில் விளாக் பிடிச்சின்னு வந்துட்டு இருக்கேன். ஒருத்தன் சாரிங்க, ஃபேஸ் கொஞ்சம் காட்ட முடியாமல் இருக்கும், கோச்சிக்காதீங்க. இதோட விளாக் எடிட் பண்ணிடலாமாடா? ரிஸ்கா? சரிங்க, நானும் கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணுறேன். பருவதமலை வந்து கடப்பாரப்பாதை சீதிஸ் அங்கேருந்து வந்தோம். எங்கடா அது பேர் இது காணும். இன்னும் மேலே ஏற வேண்டியது நிறையா இருக்குங்க. இப்போ வந்து ரொம்ப பயமாக இருக்குது, காலெல்லாம் நடுங்குது. ஏற வேண்டியதான் போடா. தண்ணி குடிச்சிட்டு வரான்னா. ஐயோ ஐயப்பா. ஓ மை காட். என்னடா கேடிஎஃப் ஒரு வழியாக ஃபைனலி மேலே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ அடித்து பிடிச்சி மேலே வந்துட்டோம். ஸோ விலாக் எதுவும் பெருசாக எடுக்கலை, ஏன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் எடுக்கலை. ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டாங்கப்பா. ரொம்ப டயர்டாக இருக்குது.